अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ शयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि உம்பருலகாண்டொரு உடைக்கீழ் உப்பசிதன் அம்பொற்கலையொல்கொல் பெற்றாலு மாதரியேன் செம்பவளவாயான் திருவேங்கடமென்னும் எம்பெருமான் பொன்மலமேலேதேனுமாவேனே. கீழ்ப்பாசுரங்களில் ஒரு பிரயோஜனத்தை கருதி ஒரு காரண விசேஷத்துக்காக சில பிறவிகளை படிப்படியாக வேண்டினார். அந்த முதல்ல ஒருத்தன் வைஷ்ணவனாகணும், வைஷ்ணவனாகி ஆச்சாரிய சம்பந்தத்தை பெறணும், அந்த ஆச்சாரியனால் இவன் சமர்ப்பிக்கப்பட்டான அதுக்கப்புறம் படிப்படியாக அவனுக்கு மோட்சம் தேகாவசானத்தில் கிடைக்கும். அதனால் இந்த ஆச்சாரிய சம்பந்தத்துக்கு 6 காரணங்கள். அதனால் வைஷ்ணவனார் தன்மை முதல்ல வேணும். அது தொடக்கமாக ஆரம்பித்து கோனேரி வாழும் குருகாய் பிறப்பேனே அப்படின்னு சொல்லி அந்த 6 காரணங்களுக்கு 6 பாசுரங்கள்னால ஒவ்வொரு படியிலையும் ஏறச்சே அந்தந்த படியில் உண்டான படிக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஸ்வரூபத்தை உடையதான பிறவியை யாசிச்சார் திருமலையில் அப்படின்றது. இப்போ கூட ஒரு 4-5 குவாலிஃபிகேஷன் ஒருத்தர் சம்பாதிக்கிறா அப்படின்னா லோகத்தில் முதல்ல ஒரு குவாலிஃபிகேஷன் சம்பாதிக்கிறா, அந்த குவாலிஃபிகேஷனில் உத்தியோகம் பண்ணுறான், அது சம்பாதிக்கிறான். அது இன்னும் தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக அடுத்த ஒரு குவாலிஃபிகேஷன் சம்பாதிக்கிறான். முதல்ல ஒரு டிகிரி வாங்குகிறான், அப்புறம் அந்த டிகிரினால் வந்த இன்ஜினியரிங் டிகிரினால் வந்த வேலை போகல, அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் போனால் நன்னா இருக்கும் அப்படின்னா ஒரு எம்பிஏ படிக்கிறான். அப்புறம் லாவும் சேர்ந்ததுன்னா நன்னா இருக்குன்னா ஒரு லா படிக்கிறான். அப்போது ஒவ்வொரு பருவாவலையும் ஒவ்வொரு படியிலையும் அந்தந்த தான் பெற்ற யோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி வேலை பண்ணுறான். அதுபோல் இந்த 6 காரணங்களை பெறச்சே ஒவ்வொரு படியிலையும் பருவாவலையும் அதுக்கு உண்டான கைங்கரியம் பண்ணணும். என்ன இதுவாக இருந்தாலும் அந்த கைங்கரியம் அதான். ஒருத்தன் ஒரு குவாலிஃபிகேஷன் பெற்றான்னா தண்டத்துக்கு வீட்டிலே உட்காந்தான்னா பிரயோஜனம் இல்லை, அதை கொண்டு அவன் வேலை பண்ணி சம்பாதிச்சாதான் அது நிரப்பெறும். அதுபோல் எந்த இதுவுமே யோக்கியத்தை சம்பாதிச்சா அந்த யோக்கியத்துக்கு உண்டான கைங்கரியம் அதான் அந்த யோக்கியத்தினால் செய்யக்கூடிய காரியத்தை பண்ணாதான் அது நிரம்பெறும். அதனால் 6 பிறவிகளை யாசித்தார். ஒவ்வொரு பாசுரத்துலேயும் ஒவ்வொரு விதமான தனக்கு ஈஸ்வர சௌஹார்தம் கிடைக்கிறது, எதிர்ச்சா சுகிருதம், விஷ்ணோ கட்டாட்சம், அத்வேஷம், ஆபிமுக்கியம், சாத்விகை சம்பாஷணம் அப்படின்னு படிப்படியாக கிடைக்கிறத அதில் எப்படி கைங்கரியம் பண்ண முடியுமோ அந்தந்த ஸ்தானத்தில் அதுக்கு உண்டான பிறவியை யாசித்தார். அதில் விஸ்தாரமாக பார்த்தோம், அது இப்போ சொல்லணும்னு இல்லை. அதுக்கப்புறம் இப்படி ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றவன் தன்னுடைய கர்மாக்கள் எல்லாத்தையும் கருத்தூன்றி எம்பெருமானுக்காகவே எம்பெருமானால் நம்ம கொண்டு பண்ணப்படுறது அப்படின்ற அந்த சாத்விகத்தியாக புரசரமாக பண்ணி அதுவும் தொடர்ச்சியாக நீரோட போல தெளிந்த நீரோட போல பண்ணணுமானதுனால அப்படிப்பட்ட அனுஷ்டான பராளுக்கு அந்த காணாராப்பாயரின் அந்த கைங்கரியத்தை விரும்பினார். அதுக்கப்புறம் இப்படி இருக்கவா கைங்கரியங்கள்லாம் நித்திய நைமித்திய கைங்கரியங்கள்லாம் பண்ணி நித்தியம் பெருமாளை போய் சேவிப்பாலும் அதுக்காக அந்த நெறியாக வழியாக இருக்கேன்னு பிரார்த்தித்தார். அதுக்கப்புறம் அந்த வழியினுடைய முடிவு எங்கே? அந்த ஆச்சாரியாலாம் உள்ளே போய் கைங்கரியம் பண்ணக்கூடிய எம்பெருமானுடைய கர்ப்பகிரகத்தில் கைங்கரியம் பண்ணக்கூடியது, மற்றவாள்லாம் வெளியில் நிற்கக்கூடியது. அதனால் அதனுடைய மற்றவர்கள்லாம் நிற்கக்கூடிய ஆச்சாரியர்களை தவிர மற்றவாள்லாம் நிற்கக்கூடிய எல்லை எது? படி. அந்த படியின்ற அது வரையில் போகிறமானதுனால அந்த படியாய் கிடந்தும் பவளவாய் காண்பேனே அப்படின்னு
ஒவ்வொரு தனக்கு ஏற்படக்கூடிய அதிசய மேன்மை இருக்குதே, அதுக்கு தகுந்தபடி அதில் பாகவத கைங்கரியத்தை விரும்பி அந்தந்த பிறவியை பிரார்த்தித்தார். இப்போது கடைசி பாசுரத்துக்கு மின் பாசுரத்தில் எம்பெருமான் பொன்மலை மேலேதேனுமாவேனே, நான் இப்படி தான் அப்படிதான்னு அது ஒரு பிரயோஜனத்தை காண்பிக்கிறதுக்காக சொன்னது. பாகவதாளுக்கு உகந்ததான கைங்கரியத்துக்கு உகந்ததான பிறவி எதுவாக இருந்தாலும் அது எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனுமாவேனே. ஏன்னா எம்பெருமான் பொன்மலையில் ஏன் அந்த எம்பெருமானுடைய மலை விரும்பக்கூடியதாக இருக்குது அப்படின்னா, தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெற்பு. தீர்த்தங்கள்ன்றது ஆச்சாரியால் விகாஹே தீர்த்த பகுளாம் சீதளாங்குரு சந்ததிம் ஸ்ரீனிவாசதயாம் போதி பரிவாக பரம்பராம் அப்படின்லாம் இருக்குது. அதனால் அந்த இடத்துல ஆச்சாரியர்கள் வர்த்திக்கிறார். ஆச்சாரியர்கள்லாம் எல்லாரையும் நல்வழிப்படுத்தி தன்னுடைய சிஷ்யர்களாக்கி எம்பெருமான் திருவடியில் சமர்ப்பிக்கிறார். அதனால் அந்த எம்பெருமான் எனக்கு சுவாமியாக இருக்கக்கூடிய பெருமானுடைய மலை விரும்பத்தக்கதாக இருக்குது. எம்பெருமான் பொன்மலை மேல் அந்த மாதிரி ஆச்சாரிய பிருந்தங்கள் என்ன, அவாவாளுடைய சிஷ்ய பிருந்தங்கள் என்ன, இப்படி வர்த்திக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கானே, அவன் எழுந்தருளிருக்கக்கூடிய அந்த பொன்மலை மேலே ஏதேனுமாவேனே, எந்த பிறவியாக இருந்தாலும் பரவாயில்ல, மொத்தத்தில் பாகவத கைங்கரியம் பண்ணணும், அதுதான் முக்கியம். ததிய கைங்கரியம் பண்ணுறது தான் முக்கியம். எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு கைங்கரியம் பண்ணுறது தான் முக்கியம். அது எந்த பிறவி வேணாலும். எம்பெருமானே ஒரு பிரயோஜனத்தை கருதி தசாவதாரம் எடுத்தான். அதுக்கப்புறம் 30 சில்வான அவதாரங்கள், 30 சொச்சம் 32 33 அவதாரங்கள் எடுத்தான்னு சாஸ்திரங்களில் புராணாதிகளில் பறக்க சொல்லப்படுறது. ஆனால் ஆழ்வார் சொல்லச்சே என்னின்ன யோனியுமாய் பிறந்தாய் மயோர் தலைவா அப்படின்னு. அதாவது எம்பெருமான் ஒரு பிரயோஜன விசேஷத்துக்காக அந்த 10 அவதாரம் எடுத்தான், 30 சில்வான அவதாரம் எடுத்தான் அப்படின்னு புராணங்கள்லாம் சொன்னாலும் அவன் என்ன பண்ணுறான், நம்ம திருத்தறதுக்காக இந்த பத்த ஜீவர்களை லீலா விபூதியில் பிரகிருதி மண்டலத்தில் சம்சார மண்டலத்தில் ஆழ்பட்டு ஆழங்கால் பட்டு அப்படியே ஊன்னி மேளா முடியாத இருக்கக்கூடிய ஜீவர்களான நம்ம அவன் திருவடி வாரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம திருத்தறதுக்காக அவன் என்ன பண்ணுறான், என்னின்ன யோனியுமாய் பிறந்தாய். அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட விசேஷத்துக்காக அவதாரம் பண்ணப்பட்டது. இது நம்ம திருத்தறதுக்காக, கோடானு கோடி பேர் திருத்தறதுக்காக க்ஷணே 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 அவன் ஒவ்வொரு ரூபமாக வந்து ஒவ்வொருத்தரை அந்தந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் நெறிப்படுத்துகிறான், நேர் வழி செலுத்து பண்ணுறான். எப்படி ஒரு பெரிய ரோட்டில் வளைஞ்சி கழிஞ்சி போகிற ரோட்டில் எப்படி அந்த வீதியில் அங்கங்கே போலீஸ் நின்று அந்த போக்குவரத்தெல்லாம் நெறிமுறைப்படுத்தி வழி பண்ணுறானோ, நேர் வழியாக போகும்படி பண்ணுறானோ, அந்த மாதிரி நம்ம பல உருவங்களில் வந்து எம்பெருமான் இது பண்ணுறான். அதுபோல தான் இந்த பிரயோஜனத்தை கருதி இந்த 8 விஷயம் சொன்னார். இப்போ எதுவானாலும் அப்படின்னு சொல்கிறது என்னன்னா, இதுதான் இல்லை, பாகவதாளுக்கு உபயோகப்படக்கூடியதான சரீரம் எதுவாக இருந்தாலும் நான் பிறக்கிறேன். எம்பெருமான் பொன்மலை மேலேதேனுமாவேனே. இந்த பாசுரத்தில் பாசுரார்த்தத்தையும் சேவிக்கும். உம்பருலகாண்டொரு குடை கீழ் உருப்பசி தன் நம்பொற்கலையொல்கள் பெற்றாலும் ஆதரியேன். நீர் ஏதோ கொல்லிகாவலன், கூடல் நாயகன், கோழிக்கோன், குலசேகரன்னு சொன்னதுனால இந்த மண்ணரசு வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு சுவாமி. தேவலோகத்துக்கு தேவேந்திரனை போல தேவலோகத்துக்கு அதிபதியாக நீர் ஆனார்னா அங்கே தேவ மாதுக்களோட கூட அவளோடலாம் சரசல்லாபம் பண்ணியிருந்தா அந்த பிறவியை இது பண்ண மாட்டாரா? இந்த மனுஷ பிறவியோட பூர்வத்திலே ஒரு இடத்துல சொல்லிருக்காருன்னா,
அது இந்த மனுஷ பிறவியோடு தேவலோகத்துக்கு போகிற விஷயம் அதிசயத்தமாக. இது அப்படி இல்லை, தேவலோகத்திலே ஆள்றது. உம்பர் உலகாண்டு ஒரு கூடைக்கு அங்கே ஒரே சக்கராதிபதியா அப்படின்னா தேவேந்திரன் போல அப்படின்னு. அம்பொற்கலையொல்கள் பெற்றாலும் ஆதரியேன், அதை நான் ஆதரிக்க மாட்டேன். செம்பவளவாயான் திருவேங்கடமென்னும் எம்பெருமான் பொன்மலமேல் ஏதேனுமாவேனே. கீழ்ப்பாசுரத்திலே சொன்னார், படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனேன்னு சொன்னார். அந்த வாய் தான் மாசுச்சா அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு முன்ன சர்வ பாப்பேபியோ மோக்ஷ விஷயாமின்னு சொல்கிறது. அதுக்கு முன்னே சரணம் ரஜான்னு சொல்றது. அதனால் ஆர்ஜவமான வாய் அது. சர்வதர்மான் பரித்தியஜ, எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு இருக்கிற நீ மாமேகம் சரணம் ரஜா, என்னை ஒருவனே சரணடை. அகந்த்வா சர்வ பாப்பேபியோ மோக்ஷ விஷயாமி, நான் உன்னை எல்லா பாப்பங்களில் நின்றும் விடுவிக்க கடவேன். மாசுச்சஹா, சோகிக்காதே அப்படின்னு ஆர்ஜவமாக சொல்லக்கூடிய வாய், செழுமையான வாய். செம்பவளவாயான், எல்லாத்தையும் விட்டுட்டு உராத்திய துல்லியனா இருக்க, ரைட், நீ என்னை சரணடை போர், நான் உன்னை எல்லா பாப்பங்களையும் விடுவிக்கிறேன், நீ கொஞ்சம் கூட சோகிக்க வேண்டாம், விசுவாசம் கொண்டுரு அப்படின்னு ஆர்ஜவமாக ஒன்றும் கையிலாகாத நமக்கு எடுத்து சொல்லக்கூடியதான அந்த வாய். செம்பவளவாயான் திருவேங்கடமென்னும். அதனால் அப்படி வாயை கொண்டிருக்கோம். எங்கே இருக்கான் நம்முடைய பாப்பங்கள்லாம் கடுவினையும் கடியும் வெற்புன்ற இடத்துல திருவேங்கடமென்னும் எம்பெருமான் பொன்மலமேல். அந்த எம்பெருமான் பொன் மலை அது அப்படியே மலைச்சி போகிற மாதிரி இருக்குது. அவனுடைய காரியங்கள், அவனுடைய ஆச்சாரிய வர்க்கங்கள், அவ பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஏதேனுமாவேனே. அந்த பாகவத்தாளுடைய கைங்கரியத்துக்கு உண்டானபடி ஏதேனும் ஒரு பிறவி ஆவேன் அப்படி. அதனால் இந்த பாசுரங்கள் மொத்தம் பாகவத கைங்கரியத்துக்கு உறுப்பான சரீரத்தை தான் பிரார்த்திக்கிறேரே தவிர மலையில் ஏதோ ஒரு பிறவி அப்படின்னு இல்லை. அப்படி அர்த்தம் சொன்னால் கூட லீலா விபூதியில் உள்ள பதார்த்தங்கள்லாம் நாம் இந்த லீலா விபூதியில் இருக்கிற பர்யந்தான் தான் நமக்கு சிலது வேண்டியவை, சிலது வேண்டாதவை அப்படின்னு இருக்கு. அதே இங்கேருந்து மோட்சத்துக்கு போயிட்டா இந்த லீலா விபூதியினுடைய பதார்த்தம் எப்படி இருக்கும்? எல்லாம் எம்பெருமானுடைய பொருட்கள், எம்பெருமானுடைய சரீரம் அப்படின்னு எல்லாமே விரும்பத்தக்கவையாக தான் இருக்குமே தவிர வெறுக்கத்தக்கவையாக இருக்கவே இருக்காது. இந்த வெறுக்க தகுந்தது, விரும்ப தகுந்ததுன்றதெல்லாம் இங்கே நம்முடைய பாபங்கள் சூழ்ந்ததுனால சிலது வெறுக்கும்படியாக இருக்குது, சிலது விரும்பும்படியாக இருக்குது. சிலதை கொஞ்ச நாள் விரும்புவோம், அப்புறம் மறுபடியும் அதுவே அனர்த்தத்தை கொடுக்கும், உடனே அத்தையும் வெறுப்போம். அந்த மாதிரி அது இங்கே இருக்கக்கூடிய. ஆனால் முக்தனா போயிட்டோம்னா எல்லாம் எம்பெருமானுடைய விபூதியானதுனால ஒன்று கூட வெறுக்க தகுந்ததே இல்லை. அதனால் எம்பெருமான் பொன்மலமேல் ஏதேனுமாவேனே. அதனால் எல்லாம் பாகவதாளுக்கு. எம்பெருமானை நாம் எப்படி அனுபவிக்கிறோம்? இங்கேருந்து போனால் எம்பெருமான் உபய விபூதியும் அனுபவிக்கிறான். எம்பெருமான் தான் எப்படி அனுபவிக்கிறானோ அதே போல் இங்கேருந்து போன முக்தாத்மாவையும் அனுபவிக்கும்படி பண்ணுறான், தன்னையும் சேர. அதனால் எம்பெருமானுடைய வஸ்து மொத்தத்தையும் எம்பெருமானையும் அனுபவிக்கிறோம், எம்பெருமானுடைய மொத்த வஸ்துவையும் அனுபவிக்கிறோம். அப்போ அதனால் என்னாச்சு, எந்த வஸ்துவாக இருந்தாலும் அது பாகவத கைங்கரியத்துக்கு தான் இருக்கும். அதனால் இந்த இடத்துல எம்பெருமான் பொன்மலமேல் ஏதேனுமாவேனே அப்படின்னு. அதனால் இந்த பிறவியை முதல்ல வேண்டினார். அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆபத்தை கருதி அடுத்த பிறவி வேண்டார். அதில் இருக்கக்கூடிய ஆபத்தை கருதி இன்னொரு பிறவி வேண்டார். அப்படின்னு ஒரு பிறவியை முதல்ல வேண்டி அது பிரயோஜனம் இல்லை, அதனால் இன்னொரு பிறவி கேட்குறார்.
அப்புறம் அதுவும் பிரயோஜனம் இல்லை, இன்னொரு பிறவி கேட்குறார் அப்படின்னு இல்லை. அப்படின்னா எம்பெருமானுடைய மலையிலே ஏற்ற குறைச்சலை பார்க்க மாதிரி ஆயிடும். அதோட கூட அஜ்ஞானத்தினால் இவர் முதல்ல ஏதோ ஒரு பிறவி கேட்டார், அதுக்கப்புறம் கொஞ்சம் தெளிஞ்சு போய் இன்னொரு பிறவி கேட்டார் அப்படின்லாம் ஏற்படும். அப்படி இல்லை, எல்லாமே பாகவத்துக்காக. என்ன எம்பெருமான் என்ன பண்ணுறான், சம்ஸ்கிருதார்த்தம் சகர்த்தா, எல்லாத்தையும் லோகம் எல்லாத்தையும் படைச்சிருக்கானே. எதுக்காக படித்தான், ஆசிரித்தாளுக்காகவே படைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால் எல்லா விஷயமும் ஆசிரித்தாளுக்காக ஆனதுனால ஒருத்தன் அடியவனாக இருந்தான்னா அப்போது எல்லாத்தையும் நிற்கின்றதெல்லாம் நெடுமால் அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளக்கூடியவன். அப்படி தெரிஞ்சுட்டான்னா எல்லா வஸ்துவும் எம்பெருமானுடைய வஸ்து, அது எல்லாம் பாகவதாளுக்கு பிரயோஜனப்படுற வஸ்து அப்படின்ற அந்த ஞானம் இருக்கும். அதனால் எந்த பிறவியும் இது வாண்டாம் அது ஓணும், அது வாண்டாம் இன்னொன்று ஓணும் அப்படின்னு அவர் கேட்கல. எல்லாமே பாகவதாளுக்கு உபயோகப்படக்கூடியதா. அது ஒரு வகைப்படுத்தி அந்த பாகவதானா நாம் எப்போ வைஷ்ணவனாகி எம்பெருமானுக்கு அடிவனாகி எப்படி பண்ணுறோம் அப்படின்றது. இந்த இடத்துல வரைச்சே அந்த நெறியாய் கிடைக்கும் நிலையுடைய நாவேனே அப்படின்ற இடத்துல இன்னொரு ஒரு கோணத்தில் அர்த்தம் சொன்னோம். அதாவது காணாராய் பாயும் கருத்துடைய நாவேனேன்னா உத்தர காலத்தில் நாம எல்லாத்தையும் எம்பெருமானுக்குன்னு அர்ப்பிக்கக்கூடியதான கைங்கரியம் உத்தர கிருத்தியத்தை பண்ணுறோம். நெறியாய் கிடக்கும் நிலையுடைய நாவேன்னு, அதனால் அந்த உத்தர கிருத்தியத்துக்கு பாகவதாலாம் அனுஷ்டிக்கிறதுக்கு 6 ஓணு மாத்திரம், அந்த 6 பிறவி அது சரியாக போச்சு. அதே மாதிரி அதுக்கு அடுத்தது மரணமான விட்டு வைகுந்தம் போகிறதுக்கு உண்டானே மார்க்கம் அப்படின்னு நெறியாய் கிடக்கும் நிலையுடைய நாவேனே அப்படின்னு சொன்னார் அப்படின்னு ஒரு கோட்டி சொன்னோம். அதுக்கப்புறம் அந்த கோட்டியை அடுத்த பாசுரத்துக்கெல்லாம் கொண்டு போகலை. அதாவது அப்படியா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா படியாய் கிடந்தும் பவளவாய் காண்பேனே அப்படின்னு இருக்கே. அப்படின்னா இந்த இடத்துல அப்படி அது வைகுந்தம் போயிட்டோம்னா இங்கே எப்படி மறுபடியும் படியாய் கிடந்தும் பவளவாய் காண்பேனே அப்படின்னு சொல்கிறதுன்னா தத்கிருத்து நியாயத்தினால இந்த இடத்துல நாம் என்ன அனுபவிக்கிறோமோ பெருமாளை தியானம் பண்ணுறோமோ அது அங்கேயும் வர தட்டில்லை. எம்பெருமானோட இப்போ கீழே சொன்னமே எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம், உபய விபூதியும் எம்பெருமான் அனுபவிக்கிறான். அந்த எம்பெருமான் அந்த உபய விபூதி எல்லாத்தையும் நாமும் அனுபவிக்கும்படி பண்ணுறான்னு சொன்னமே. அது மாதிரி அனுபவம் பூர்ண அனுபவம் இருக்கச்சே இந்த இடத்துல என்ன மாதிரியான பகவத் அனுபவத்தை நாம் இங்கே பண்ணுறோமோ அது தத்ருத்த நியாயத்தினால அங்கேயும் அப்படியே வரும், நமக்கு புத்திஸ்தமாகும். அப்படின்றதுனால இந்த இடத்துல நாம் என்ன பண்ணுறோம், இப்படி நெறியாய் கிடந்து அப்படியே வைகுந்தத்துக்கு போனாலும் இந்த இடத்துல எம்பெருமான் இடத்துல ஆச்சாரியாள் இடத்துல ஆச்சாரியாளுக்கும் பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெருவனாவேனேன் கைங்கருவாளுக்கும் இருந்து பெருமாள் சேவையெல்லாம் நாம் கண்டமோல்ல அதெல்லாம் அங்கே வரத்துக்கு தட்டில்லை அந்த நினைவுகள்லாம். அதனால் இந்த இடத்துல ஆச்சாரியர்கள் தாண்டி போகும்படி அந்த ஆச்சாரியர்களுக்கு வர இருக்கக்கூடியதான் இந்த படியாய் கிடந்து பவளவாய் காண்பேனேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அங்கே போனால் விட்டு எல்லாமே பகவத் விபூதியானதுனால அதனால் நமக்கு எல்லாமே எல்லாம் பெருமாளுடைய கைங்கரியம், பாகவத கைங்கரியத்துக்காக பெருமாள் பாகவத்துக்காக பண்ணிருக்கா அப்படின்னு சகலமே சம்ஸ்கிருதா வரத சகலமே தத்து சம்ஸ்கிருதார்த்தம் சகர்த்தான்னு பொறுத்தாழ்வான் சாச்ச. இந்த எல்லாத்தையும் நீ படைச்சிருக்கிறது ஆசிரித்தாளுக்காக. அதனால் அங்கே போனால் விட்டு அந்த நினைப்பும் வருமானத்தினால எம்பெருமான் பொன்மல மேலேதேனுமா வேலே அப்படின்னு சாச்சார். இதுக்கப்புறம் பல ஸ்ருதியான பாசுரத்திலையும் இத்தையே திருடீகரணம் பண்ணுறார். மன்னிய தன் சாரல் வடவேங்கடத்தான் தன் பொன்னியலும் சேவடிகள் காண்பான் புரிந்திரஞ்சி பொன்னவிலும் வேல்வலவன் குலசேகரன் சொன்ன பன்னிய நூல்
தமிழ் வல்லார் பாங்காய பத்தர்களே. மன்னிய தன் சாரல், திருடமா சாரல். சாரல்னா என்ன அர்த்தம்னா மழையும் கிடையாது, அது அது ஆனால் அந்த குளிர்ச்சி மாத்திரம் அப்படியே சாரல் வீசுறது அப்படின்னு சொன்னால் சிலு 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 சிலுன்னு அந்த ஈரப்பதம் அப்படியே இருந்துருக்கும். அதனால் ஒரு வெயிலினுடைய தாபங்கள்லாம் இருக்கவே இருக்காது. ஆச்சாரியால் நிலை பொருந்தி இருக்கா இந்த இடத்துல. தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெப்பூர், இப்போ கழையே சொல்லிட்டோம். விகாகே தீர்த்த பகுலாம் சீத்தலாம் குரு சந்தது. அப்படி அந்த ஆச்சாரியால் என்ன பண்ணுறா, எப்பவும் நல்லுபதேசங்களை பண்ணி நம்முடைய சம்சார தாபத்தை தீர்க்கக்கூடியதான விஷயங்களை சாதித்து எம்பெருமான் நம்முடைய பாபங்கள்லாம் போக்குறதுக்கு ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணி அதை பண்ணுறதுக்கு இது பண்ணி எம்பெருமானே துவயமர்த்தானுசந்தானம் பண்ணின்று இப்படிலாம் அவள் சொல்கிறதுனால நமக்கு இந்த தாபங்கள்லாம் குறையக்கூடிய சாரலாக இருக்குது அவளுடைய நல்லுபதேசங்கள். அதனால் அவள் திருமலையில் பொருந்தி வர்த்திக்கிறாள். அதனால் மன்னிய தன் சாரல், குளிர்ச்சி ஒரு அனல் வீசலை, அந்த குளிர்ச்சியான சாரல் நம்ம பேரில் வீசது. வடவேங்கடத்தான் தன், இந்த ஆழ்வாருடைய இந்த தான் ஆளக்கூடியதான இந்த பூமிக்கு, அதாவது கலௌ கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக கொச்சித் கொச்சித் மகாபாகா திரமிடேஷு பூரிஷா. இப்படி ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் நாராயண பராயண பாரதத்தில் அங்கங்கே அவதரிக்கிறா. ஆனால் பூரிஷா நிறைய திரமிட தேசத்தில் அவதரிக்கிறா அப்படின்னு. அந்த திரமிட தேசத்துக்கு எல்லை திருவேங்கடம், அதனால் வட எல்லை திருவேங்கடம். அதனால் அப்படி பூயிஷ்டமாக இருக்கக்கூடிய ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் நிறைய கலியுகத்தில் அவதரிக்கக்கூடியதான நாராயண பாராயணால் அவதரிக்கக்கூடியதான அந்த திரமிட தேசத்துக்கு வட எல்லை நிலமாக இருக்கக்கூடிய வேங்கடம். மன்னிய தன் சாரல் வட வேங்கடத்தான் தன் பொன்னியலும் சேவடிகள் காண்பான் புரிந்திரஞ்சி. அவனுடைய ஸ்பிருகணீயமான திருவடியை காண்பதற்காக அந்த புரிந்து இறஞ்சி அப்படின்னு சொல்கிறார். அது நன்னா அதை தெரிஞ்சு அவனிடத்தை ஸ்தோத்திரம் பண்ண, அவனை சேவிச்சு அப்படி தொழுது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா எம்பெருமான நன்னா திருவடியை காணணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல வைஷ்ணவனாய் ஆச்சாரிய சமாசிரணத்தை பண்ணணும். ஆச்சாரிய சமாசிரணத்தை பண்ணால் ஆச்சாரியன் காண்பிக்கக்கூடிய எம்பெருமானிடத்தில் ஆச்சாரியனே திருவடியில் சமர்ப்பிடுவான். அதுக்கப்புறம் ஆச்சாரிய கைங்கரியம் பாகவத கைங்கரியங்கள்லாம் பண்ணணும். அப்போ தான் அதுக்கப்புறம்தான் அங்கே கைங்கரியம் வரும். எங்கள் வைகுண்டத்தில் அங்கே போனாலும் இந்த பாகவத ஆச்சாரிய கைங்கரியம் பாகவத கைங்கரியமெல்லாம் அங்கேயும் உண்டு. அது இங்கேயே ஆரம்பிக்கணுமானதுனால அதனால தான் பொன்னியலும் சேவடிகள் காண்பான் புரிந்திரஞ்சி, அதை காண்பதற்காக அந்த எம்பெருமானே அதை தெரிஞ்சு தொழறார். எப்படி தொழறார் அப்படின்னு சொன்னால், கொன்னவிலும் வேல் வலவன் குலசேகரன் சொன்ன பன்னிய நூல் தமிழ். இந்த இடத்துல கொன்னவிலும் வேல் வலவன், கொன்னவிலும் கூர்வேல் குலசேகரன் சொன்னேன். ஆமாம், கொன்னவிலும் கூர்வேல் குலசேகரன் சொன்னான் அப்படின்னு. இந்த குலசேகரனுக்கு கொன்னவிலும் கூர்வேல் அப்படின்றத அடமொழியாக போடலாம். அப்படி இல்லை, குலசேகரன் சொன்ன பன்னிய நூல் இருக்க தமிழ் நூல், அது கொன்னவிலும் கூர்வேல் அப்படின்னு அதுக்கு அடமொழியாக்கணும். இப்படியும் சொல்லலாம், கொன்னவிலும் கூர்வேலை உடைய குலசேகர ஆழ்வார் சொன்னதான பன்னிய நூல் தமிழ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை, குலசேகரன் கொன்னவிலும் கூர்வேல் குலசேகரன் சொன்ன பன்னிய நூல் தமிழ், அந்த பன்னிய நூல் தமிழுக்கு இது விசேஷமாக்கணும். ஏன்னா ஆராய்ந்து அருளி செய்யப்பட்ட
நூல் இது. இந்த 10 பாசுரம் என்னது, நாம் எம்பெருமானுடைய திருவடியை காணணும்னு சொன்னால் என்ன, தன்னுடைய அடியவர்களிடத்தில் யார் பிரீத்தி செலுத்துகிறானோ அவனை தான் எம்பெருமான் நோக்கிறான். அதனால் அந்த சாஸ்திரத்தை ஆராய்ஞ்சி அந்த அடியவர்களை நாம் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பெருமாளை கூட நாம் சேவித்துடுவோம். ஆனால் பாகவத்தால் சேவிக்குதுன்னா அவர் என்ன நம்ம போல தானே, இவர் என்ன நம்ம போல தானே, இவருக்கு என்ன தெரியும் அவருக்கு என்ன தெரியும் இப்படின்னு நாம் சொல்லிகிட்டு இருப்போம். அதனால் பாகவத மத்பக்தா பூஜனீயா விசேஷத்தான்னு சொல்கிறான். மத்பக்த பக்தேஷு பிரீத்தி அபியதிகா பவேத் அப்படின்னு சொல்கிறான். அதனால் எனக்கு யாரிடத்தில் பிரீத்தி, என்னுடைய பக்தனுக்கு பக்தனாக இருக்கவனிடத்தில் தான் எனக்கு பிரீத்தி அதிகம் அப்படின்னு சொல்கிறான். அதனால் நீ யாருக்கு பூஜை பண்ணணும், என்னை காட்டிலும் பக்தனுக்கு தான் நீ பூஜை பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறான். அதனால் இந்த சாஸ்திரங்கள்லாம் ஆராய்ந்து பண்ணி நூல் தமிழ், அந்த சாஸ்திரங்கள் ஆராய்ஞ்சு தமிழில் இவர் பண்ணிருக்கார். என்னத்துக்காக, பொன்னியலும் சேவடிகள் காண்பான் புரிந்திரஞ்சி, அந்த சேவடிகளை காண்பதற்காக இந்த மாதிரி தெரிந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கார். அது எப்படி, பொன்னவிலும் கூர்வேல், அதாவது பிரதிபக்ஷத்தை நன்னா நிரசிக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையதான அந்த கூர்வேல், அந்த கூர்மையான வேலை போல உடையதான இந்த பிரபந்தம் அப்படின்னு சொல்கிறார். கூர்மையான வேல் என்ன பண்ணுன்னா பிரதிபக்ஷத்தை நிரசனம் பண்ணும். அப்படி பிரதிபக்ஷத்தை நிரசனம் பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் வாய்ந்தது இந்த 10 பாட்டுக்கள், குலசேகரனால் சொன்ன 10 பாட்டுக்கள். ஏன் பிரதிபக்ஷத்தை, பாகவதாள் இடத்துல போய் ஒருத்தன் கைங்கரியம் பண்ணான்னா தர்சனாதேவ சாதவா அப்படின்னு சொல்லிருக்கு. அந்த சாதுக்கள் தரிசனம் மாத்திரத்தினாலேயே இவனுக்கு சகல பாபங்களும் போய் சுத்தனாராம். அவளுக்கு இன்னும் கைங்கரியமும் பண்ணிட்டான்னா இவனிடத்துல பாபம் வருமா, வராது. அப்படி பாபம் வராது இவன் பரிசுத்தனா பாகவதாளுக்கு பிரீத்திகரன் ஆயிட்டான்னா பெருமாளுடைய அனுகிரகம், பெருமாளுடைய திருவடி தொந்தம் இவனுக்கு நிச்சயம். அதனால் அந்த பிரதிபட்சமாக இருக்கக்கூடிய நம்முடைய பாபாதிகள்லாம் இருக்குதே, அந்த பாபங்கள் புத்தி நாசத்தை பண்ணுறது, அது அந்த புத்தியை அந்த பாபங்கள்லேருந்து விடுவித்து அந்த பாபங்களை நிரசித்து நம்ம புத்தியை தெளிவிக்கிறது. அப்படிப்பட்ட பிரதிபட்சத்தை நிரசிக்கக்கூடிய கொன்னவில் கூர்வேல் அப்படின்னு அந்த மாதிரியான பிரபந்தம். ஏன்னா எல்லா நிலையிலையும் நாம் பாகவத கைங்கரியம் பண்ணணும். இந்த மாதிரி குருகாய் பிறப்பேனே, மீனாய் பிறப்பேனே, சண்பகமாவேனே, தம்பகமாவேனே அப்படின்னு வருஷலாக சொல்லிட்டு வந்தேன். அதனால் இப்படி எல்லா போதும் விடாத பாகவத கைங்கரியம் பண்ணுறதுனால பொன்னியலும் சேவடிகள் காண்பான் புரிந்திரஞ்சி, அதுக்கு உண்டான படிக்கு நல்ல சாஸ்திரார்த்தத்தை இதில் ஆராய்ந்து சொன்னார். சாஸ்திரார்த்தத்தை ஆராய்ந்து சொன்னதுனால பிரதிபக்ஷங்கள் நாஸ்திகவாதமான நம்முடைய மனசுலாம் அடிபட்டு போய் நேர் புத்தி நமக்கு வருது. அதனால் கொன்னவிலும் கூர்வேல் குலசேகரன் சொன்ன பன்னிய நூல் தமிழ் வல்லார், இது அப்படிப்பட்டதான இந்த தமிழில் வல்லமை படைத்தவாள், இதை தெரிஞ்சுட்டு அது போய் நடக்கிறவாள் அர்த்தம். வெறுமை தெரிஞ்சுட்டு உபன்யாசம் பண்ணி சம்பாவனை வாங்கிட்டு போயிருந்தால் போகாது. அவர் நன்னா உபன்யாசம் பண்ணேன், நான் அவருக்கு சம்பாவனை பண்ணேன் அப்படின்னு சொன்னால் போகாது. புரியுதா? அதனால் வல்லார் அதுபடி அனுஷ்டிக்கக்கூடியவாள் இருக்காளே, பாகவத கைங்கரியம் பண்ணுறவாள் பாங்காய பத்தர்களே, எம்பெருமானுக்கு ரொம்ப பாங்கான பத்தர்களாக இருப்பார்கள். எம்பெருமான் உள்ளத்தில் எப்போவுமே ஞானித்து ஆத்மைவ மே மதம் அப்படின்னு பண்ணானே, அந்த மாதிரியான பத்தர்களாக இவர்கள் விளங்குவார்கள் அப்படின்னு சொல்லிருக்கிறதுனால இது பூர இந்த பிறவிகள்லாம் பாகவத கைங்கரியத்துக்கே அப்படின்றது இந்த இடத்துல சித்தம் அப்படின்றதையும் நாம் நன்னா தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீன் யதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூருஷடஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.